அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த அற்புதமான நல்ல நாளை தேவன் காண கொடுத்த கிருபையை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். 31ஆம் தேதி. 5 மாதங்கள் நிறைவடைகிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளுக்கும் முற்றுக்கும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இரவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின விதங்களை எண்ணி நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை கைவிடாமல் எங்கள் தேவைகளை சந்தித்து பரிபூர்ணமாகவும் சம்பூர்ணமாகவும் எங்களை வாழ வைத்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கிய நம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நன்றி. இந்த நாளை முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொண்டீர், ஆளுகை செய்கிறீர். இந்த வேளையும் கூட நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொன்றும் உடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமா அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடலாம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். All providing powerful knowledge God, Alpha Omega, deliverance, ரட்சண்ய கொம்பு, அதாவது உயிர் எழுத்துக்களில் உயிரானவர். ஆ இருந்து அக்கு வரைக்கும் தேவனுடைய நாமத்தை சொல்லி பாடுகிற ஒரு பாடல். த கிஃப்ட் ஆஃப் காட், ஈகையின் வடிவவர், லைட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் ஒளி. அவர்தான் ஆயின்மெண்ட், ஊற்றுண்ட பரிமள தைலம், ஐகாயம் ஏற்றவர், ஒன்றான மேய்ப்பர், த ஒன்லி ட்ரூ காட். ஆகிய அவரை நினைத்து ஒரு பாடலை பாடி மகிழ்ப்படுத்தும். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். ரட்சண்ய கொம்பே சரணம், ஈகையின் வடிவே சரணம். ரட்சண்ய கொம்பே சரணம், ஈகையின் வடிவே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். ஈகையின் வடிவே சரணம், உலகின் ஒளியே சரணம். ஈகையின் வடிவே சரணம், உலகின் ஒளியே சரணம். அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். ஊற்றுண்ட பரிமளமே சரணம், எனக்குள்ளே இருப்பவரே சரணம். ஊற்றுண்ட பரிமளமே சரணம், எனக்குள்ளே இருப்பவரே சரணம். ஆதி அந்தமே சரணம், ஏகிடும் வடிவே சரணம். ஐகாயம் ஏற்றவா சரணம், ஏகிடும் வடிவே சரணம். ஏகாயம் ஏற்றவா சரணம், அநாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். ஒன்றான மெய்ப்பொருளே சரணம், ஓங்கிய புயமே சரணம்,
ஒன்றான மெய்ப்பொருளே சரணம், ஓங்கிய புயமே சரணம், மனாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம், ஔஷதமானவரே சரணம், அனைத்தையும் படைத்தவரே சரணம், ஔஷதமானவரே சரணம், அனைத்தையும் படைத்தவரே சரணம், மனாதி தேவனே சரணம், ஆதி அந்தமே சரணம். தமிழ் மொழி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மொழி என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற விதம், உச்சரிக்கிற விதங்கள் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஒருத்தர் PhD பண்ணி இருக்கிறாங்க. உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் எப்படி ஒரு நாளிலே எழுந்து எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லும் பொழுது எந்த விதமான வியாதி உங்களை அணுகாதபடிக்கு உங்கள் வைப்ரேஷன்ல உங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையின் சத்தங்கள் உங்களை வாழ வைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் வார்த்தையின் வடிவானவரை, வார்த்தையில் இருக்கிற தேவனை ரசித்து ருசித்து அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக. இதனால் தொடர் போதனைக்கு நாம் கடன் செல்வோம். மத்திய நற்செய்தி நூலை நாம் பார்த்து வருகிறோம். 4ஆம் அதிகாரம். பிசாசினுடைய சோதிக்கப்படுகிற நிலையிலே அவன் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கலிலேயா பணியினுடைய தொடக்கத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் அவருடைய ஊழிய பணிகள். அதன் பிறகு மக்கள் மத்தியில் அவர் இறங்கி பணி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஊழிய பணியின் தொடக்கத்தை இன்றைக்கு பார்க்கலாம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகள் எல்லைகளிலிருந்து கடற்கரைக்கு அருகான கப்பர்நகமுக்கு வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கும் அப்புறத்திலும் உள்ள செபுலோ நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய நாடுகளில் ஆகிய கலிலேயாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பணியின் தொடக்கம். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை செய்கிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்த அந்த தன்னுடைய திட்டத்தை குறித்த பணியை தொடங்குகிறார். அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆயத்தமானார். இன்னைக்கு நமக்கு கூட ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் யாருமே எந்த பணியும் செய்ய முடியாது. நீ கூட என் மக எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா, யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. ஊழியத்திலும் கூட அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அப்பதான் செய்வேன் அப்படின்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்கள் விருப்பம் உங்களுடைய செயலாக இருக்கணும். இங்கே நாம் பார்க்கும்பொழுது தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை குறித்த திட்டங்களை தெளிவாக அவருக்கு அறிவித்திருந்தார். அதை அவர் அங்கே செய்கிறார். அப்ப இங்க என்னன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இது தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வாக்கியங்கள் நிறைவேற இங்கே அதை நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த வார்த்தைகள், தீர்க்கதரிசன வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. என்னன்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஈனப்படுத்தின முந்தின காலங்களைப் போல இனி அது இருண்டிருப்பதில்லை. இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலங்களைப் போல இனி இருப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது
அடிமைதனத்திலிருந்து இருளில் இருக்கிற மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படியாக வந்தார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன். அவங்கெல்லாம் தெரிஞ்சு 9:6 மட்டும்தான் அடிக்கடி வாசிப்பதில்ல. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலங்களைப் போல அது இருண்டிருப்பதில்லை. இருளான வாழ்க்கைக்கு இயேசு வரவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நான்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா என்னை அழைத்த விதங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை குறித்த தெளிவான திட்டங்களை அவருடைய மலை பிரசங்கத்திலே அறிவிக்கிறதை நீங்க பார்க்கலாம். ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஊழியத்தின் பாதையில நாம் செய்ய வேண்டிய பணி என்னன்னா, சொல்வது செய்வது. ரெண்டே விஷயம் தான், சொல்வது செய்வது. ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற வசனங்களை எல்லாம் நிறைவேற்றும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இருளான வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்கு, புறஜாதியாருடைய நாடுகளுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. அன்னைக்கு சொல்லும் போது அதை எழுதி வச்சிருக்க பாருங்க விசுவாசத்துல. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னும் பார்க்கவே இல்லை, இன்னும் இயேசு வரவே இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேத பகுதி இது. வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பிரகாசிக்கவே இல்லை, ஆனா பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம அப்படிதான் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம என்ன கிடைச்சதுன்னு சொல்றதை விட, கிடைக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எல்லாம் வந்து விட்டது என்று நீங்கள் பேசுவது மிக மிக அவசியமான ஒன்று. ஒன்று கிடைத்ததாக நீங்கள் பேசும் பொழுது, எனக்கு இன்னைக்கு நான் கூட ஒரு பிளான் பண்ணேன். இந்த மாசம் எண்டு, அடுத்த மாசத்துல என்ன பிளான் பண்றது, என்ன திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள், அது எப்படி நான் ஆக்ஷன்ல கொண்டு வர்றது, அது எப்படி விஷன்ல வைக்கிறது அப்படின்றதெல்லாம் திட்டம் போட்டேன். அப்ப போட்டுட்டு என்னுடைய தேவைகள் இப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் என் தேவனீர் தந்து விட்டீர், எனக்கு கிடைத்ததாக எண்ணி நான் அதை நினைத்து போய் கொண்டிருக்கும் பொழுது, இதெல்லாம் கிடைச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கான முயற்சி நான் எடுத்து செயல்படுவேன் இல்லையா? அது மாதிரி நான் ஆக்ட் பண்ணும் போது அது எல்லாம் நிறைவையும் என்னை தேடி வந்து என்னை அடையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதுதான் இங்க சொல்ற, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய விஷயத்தை பார்த்துட்டாங்க. அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பாருங்க. அடுத்த வசனத்தில் ரொம்ப அற்புதம் சொல்ல, அவர் ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி இல்லை. காரணம், சில காரியங்கள் குறைவை எண்ணி எண்ணி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை பார்க்கும் பொழுது நிறைவை நாம் காண முடியும். இந்த உலகத்துல மக்களை பார்க்கும்போது எல்லாம் குறைவை தான் காண்பிக்கிறாங்க. அறுப்பில் மகிழ்கிறது போல, ஒரு அறுவடை இருக்குதுன்னா எவ்வளவு பெரிய விளைச்சல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த விளைச்சலை பார்த்து சந்தோஷமா அறுப்பில் மகிழ்வாங்க. அதுதான் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றாரு, விதைக்கிற அள்ளித்துவம் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறவனும் கம்பீரத்தோடு வருவான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இதுல மாற்றமே இல்லை. அது போல அந்த கம்பீரமா அறுவடை அறுக்கின்ற அந்த நிலை அறுப்பில் மகிழ்கிறது போலவும், அது மட்டும் இல்ல, இன்னொன்னு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுவது போல. ஒரு கொள்ளை அடிக்கிறான், எவ்வளவு ஒரு சந்தோஷம், அப்படி மொத்தமா கொள்ளை அடிச்சுட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவருடைய திட்டம் அவருக்கு புரிந்தது. அதைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா அந்த அவருடைய வல்லமைகள், அவருடைய தன்மைகள் எல்லாம் சொல்லிட்டு 8வது வசனம் பாருங்க. 9:8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது மட்டும் வாசிக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், நமக்கும் ஒரு வார்த்தை அனுப்பி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தந்திருக்கிறார். அது இஸ்ரவேல் மீது இறங்கிற்று. தேவனுடைய பிள்ளை மீது அது இறங்கிற்று. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் நமக்குள்ள இறங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சிலர் கவனிக்கிறதே இல்லை வசனத்தை. வசனத்தை குறித்த டெபினேஷன் எடுத்து பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. உட்கார்ந்து நீங்க யோசிங்க, வசனம் என்ன செய்யும்? வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழியாது, அழியாது. அழிஞ்சு போறதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம் நிறைய விஷயங்கள. அழியாத, மாறாத,
என்னென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வசனத்தினாலே பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அது சத்திய வசனம். உங்களை வாழ்க்கையில விடுதலையை அது கொண்டு வரும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தைரியத்தை உங்களுக்கு தரும். பெற்றுக்கொண்டதாக நீங்கள் நினையுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அது வந்து சேரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அது முதல் இயேசு அங்கே சொல்லுகிறார், மரண இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஒரு வார்த்தைங்க. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருவது காரணம் என்ன தெரியுமா? மனசுதான் முக்கியம். அதனாலதான் முதல் பிரசங்கமே ஆரம்பிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். இப்ப நமக்கு சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, எனக்கு நிறைய தேவைங்க இருக்குதுங்க, என் தேவை என் கிட்டே வந்து விட்டது, ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. நீ பரலோகன்ற இடத்துல என்னென்னலாம் நீங்க விரும்புறீங்களோ அதெல்லாம் போடுங்க, சமீபமா இருக்குதுங்க. உங்க மனசை மட்டும் மாத்தணும். ஆனா நான் மனம் மாற மாட்டேன், எனக்கு எல்லாம் மாறணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நடக்கவே நடக்காது. மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். மனம் அலைப்பாயுதே, மனம் அலைப்பாயுதே. அது ஒரு இடத்துல இருக்காது. ஆனால் அது நினைக்கிறபடி நாம் வாழ்வதல்ல, நாம் நினைப்பது அதை செயல்படுத்துவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே நாம் வசனத்தின் அடிப்படையிலே வேத மனுஷன் பாத்தீங்கன்னா ஊனனையும் ஆவியும் கணுக்களையும் உருவ குத்தி இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை வகையிருக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. எபிரேயர் 4:12. அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில உங்கள் எலும்புகளுக்குள்ளே, உங்கள் சதைக்குள்ளே, உங்கள் ஆவிக்குள்ளே, உங்கள் சரீரத்துக்குள்ளே அது சரியானவைகளை நிதானித்து பகுத்தறியும். குழந்தை விட மோசமான சூழ்நிலை இன்னைக்கு நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். நீ ஒண்ணு சொன்னியா, நான் ஒண்ணு சொல்லுவேன். நீ என்ன காரி துப்பினா, நான் ஒண்ணு காரி துப்புவேன். அதுதான் ஊழியத்தின் பணியில தேவன் அற்புதமா சொல்லிக் கொடுக்கறத நீங்க வேதத்துல பார்க்கலாம். சொல்லும் செயலும் ரெண்டு விஷயம் தான். சொல்றது எப்படி, என் வாழ்க்கையில செய்யறது எப்படி, இதுதான் ஊழியத்துல மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 5ஆம் அதிகாரம் பாருங்க, 37வது வசனம். மத்தேயு 5:37 வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமைனா பிசாசுல உண்டாயிருக்கும். இருக்கிறது இருக்கிற மாதிரி பேச கத்துங்க. இல்லாத ஒண்ணு நீங்க இருக்கிற மாதிரி பேசுறது விசுவாசம். ஆனால் இருப்பதை இல்லாததை பேசுவதை விட இருப்பதை முதலாவது பேசுவதை நாம், அதாவது இல்லாத ஒண்ணு நம்ம பில்டப் பண்ணி பேசணும்னு அவசியமே கிடையாது. உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லுங்கள். உங்க செயல் எப்படி இருக்கணும், சொல்லு எப்படி இருக்கணும், விசுவாசத்துல பேசணும். உள்ளது என்ன, இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுங்க, அது நிரந்தரம் கிடையாது, எனக்கு கேட்காத வந்துச்சு அது. ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது, சுகம் இருக்குது. ஆனா நான் சுகத்தை பேசுறது இல்ல, பிரச்சனையே பேசுறதுனால பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சேன். வீட்டுல நினைச்சாங்க வாங்கிட்டு வாங்க, ஆனா வாங்க முடியல, சூழ்நிலை இல்ல. ஆனா பிரியாணி எங்களை தேடி வந்து நம்ப மாட்டாங்க, யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், நாம் காரியங்கள் கூட நாம் நினைப்பதை தேவன் அறிவார். ஆனா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லும் போது நாம் நன்மையாக வாழ்கிறோம் என்பதில் ஒரு தைரியம் இருக்கும். தீமையினால் ஒரு பொய், சின்ன ஒரு பொய்ய சொல்லிட்டா அந்த மனசு கஷ்டப்படும் பாருங்க, அது யாருக்கும் தெரியாது. நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க, அதுவே அவங்களை கொல்லணும். ஒரு பொய்க்கு 4 பொய் பேச வேண்டியதா இருக்கும், 10 பொய் பேச, அப்படியே பொய்ய பேசி பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானா மாறிடும். ஆகவே உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்று சொல்லுங்கள். இன்னொரு 2 வசனம் சொல்றேன். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டே போறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 39, தீமையோடு எதிர்த்து நிக்காதீங்க. அதான் பிரச்சனை தெரியுது, முள்ளுன்னு தெரியுது, அது போல ஒதுக்காத. முள்ள குத்துறது கடினமா இருக்கிறது அல்லவா, கடினம்னா கஷ்டமா போங்க,
முள்ளுல ஒதுக்குறது கடினம் இல்லையா? முள்ளில உதிக்கிறது கடினமாமா. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதுக்கப்புறம் 47 பாருங்க, உங்களுக்கு கேட்கிறவனுக்கு கொடு, இருந்தா கொடுப்பா, வச்சுக்கிட்டே இல்ல இல்லைன்னு போய் பேசாதப்பா. கடன் கேட்டா கொடுப்பா, திருப்பி வரும்னு நினைக்காதப்பா. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து சத்ருவை பகைப்பாயாக என்று எழுதப்பட்டது. ஆனால் எல்லா சட்டத்திட்டத்தையும் மாற்றி அறிவிக்கின்ற புதிய உடன்படிக்கையின் பங்காளராக தேவன் இங்கே சொல்லிக் கொடுத்தார். இவங்களை இப்படி இருந்தாதாம நீ எனக்கு பிள்ளையா இருக்க முடியும் அப்படின்னு அழக தெளிவா சொல்றார். இப்படி செய்வதனால் 45 பாருங்க, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். எப்படி இருந்தால் சத்ருவை நேசியுங்கள். சத்ரு யாருங்க? சத்ரு வீட்டாரே சத்ரு. பொண்ணை பார்த்தா சத்ரு மாதிரி இருக்குது, மனைவியை பார்த்தா சத்ரு மாதிரி இருக்குது, பையனை பார்த்தா சத்ரு மாதிரி இருக்குது, அம்மாவை பார்த்தா சத்ரு மாதிரி இருக்குது, யாரை பார்த்தாலும் என்ன நானே பார்த்தாலும் சத்ரு மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நேசிக்க சிநேகியுங்கள். அது மட்டும் இல்ல, சில பாத்தீங்கன்னா நம்மள சாபமா விடுவாங்க, நல்லா இருக்க மாட்டேடா நீ, நீ என்ன சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சொல்லும் செயலும் ரொம்ப முக்கியங்க. என்ன, உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். யார் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, நீங்க துன்பப்படுத்துறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நான் தேசத்துக்காக பண்றேன், நாட்டுக்காக பண்றேன்னு பக்கத்துல துன்பப்படுத்துறவங்களுக்கு பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படுத்துறவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. நாட்டையே மாத்துறாரு, நாட்டையே மாத்துறது. வீட்டையே பக்கத்திலேயே மாத்த முடியலங்க, எங்க நாட்டை போய் மாத்துறது? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நீங்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறது போல. எல்லாரையும் நீ என் கூட பிறந்தவன், அவனால நான் நேசிக்கிறேன். அது என்ன, எல்லாம் அப்படித்தானே செய்யறாங்க. பாவி விசேஷ ஆயக்காரரும் அப்படித்தானே செய்கிறார்கள் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். நல்ல குணங்கள் உடையவர்களாக இருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவித்தார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய விலை மதிக்க முடியாத பணி, நாமும் நம்மை குறித்த திட்டங்களை புரிந்து கொண்டு பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான பணி என்ன தெரியுமா? மத்தேயு 28:20 நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவளை சீஷராக்குங்கள். இதை உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல அதிகாரம் கொடுத்து, அதுல 3 வசனம் மட்டும் வாசிக்கணும் பாரு. முக்கியமா நமக்கு தந்திருக்கிற உரிமைகள் என்னன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புறப்பட்டு சகல ஜாதிகளையே சீஷராக மாத்திரம். சகல அதிகாரம் நமக்கும் ஆண்டவர் டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறாரு. சகல ஜாதிகளையும் அப்படின்னா எத்தனிக் சப் குரூப் ஆஃப் பீப்புள், எல்லா இனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ள முடியாது உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் கூட இருப்பேன். சகல அதிகாரம், சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். சகல நாட்களும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். இந்த தைரியத்திலே எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பைபிள் காலேஜ் படிக்கல, எங்களுக்கு என்ன தெரியும்? கற்றதை கற்றுக் கொடுங்கள், அவ்வளவுதான். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்மலாம் இன்னைக்கு செய்யற ஊழியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ தன்னுடைய எபிரேயர்ல 12 சொல்ற மாதிரி, இன்னும் நீங்க பாவத்தை எதிர்த்து நிற்க ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவிலே நீங்க எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு போட்டிருப்பாரு வாசனம். அது மட்டும் வாசிச்சுட்டு நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விரும்புவோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப நாம் இன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த உரிமைகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அதை செய்தார், நிறைவேற்றினார். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை போல பாடுபட்டபடியினால் பாடுபடுகிறவர்களுக்கு நித்திய மீட்பை அடையும்படிக்கு அவர்களுக்கு காரணராக, நித்திய ஆசீர்வாதத்துக்கு காரணராக மாறினார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அநேகரை அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம வழிநடத்துவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக பிரசங்கிக்க தொடங்கினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை வெளிப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை தொடங்குவோம். ஆண்டவரே நிறைவு செய்வார், அற்புதமாய் நம்மை நடத்துவார். அவர் தொடர்ந்து இதை குறித்த தெளிவை நாம் வரும் நாட்களை பார்க்கலாம். கர்த்தர் திருவசனங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி அருள் புரிவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பணிக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் அழைத்த தேவன் உண்மை இல்லவர், முடிவு பரியந்த எங்களை வழிநடத்த வல்லவர். சகல நாட்களும் எங்கள் கூடவே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மனதை நாங்கள் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீர், நடத்துகிறீர். உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திருப்புகிறோம். கீழ்ப்படுகிறவனுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னீர். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்திருந்த பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று சொன்னீர். யாக்கோபுக்கு இன்றைக்கு வாசித்தது போல 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி ஆண்டவரே, யாக்கோபுக்கு ஒரு வசனத்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மீது இறங்கிற்று. ஒரு வார்த்தை அனுப்பின ஆண்டவர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறீர். அது எங்கள் மீது இறங்கி இருக்கிறது. நாங்களும் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க எங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுது. எங்கள் சொல்லும் செயலும் உமக்கு பிரியமா அமையட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வாழ்ந்திருப்போம், நன்றாயிருப்போம். மீண்டும் நாம் நாளை சந்திக்கலாம். Bless you all. Thank you.